Hi friends, welcome to SR Academy. TNTET எக்ஸாமில் கடந்த 12 வருஷமாக தள்ளுபடி இந்த தலைப்பில் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எளிமையான கணக்குகள் முதல் கடினமான கணக்குகள் வரை நாங்கள் இந்த கணக்குகளை வரிசைப்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அதனால் வீடியோவோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். உங்களுக்கு நான் தேவையான இடத்துல ஷார்ட்கட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷனும் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உடையின் பட்டியல் விலை 220 ரூபாய். அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு? அதோடு மட்டும் இல்லாமல் அதன் விற்பனை விலை என்ன? ஸோ 220ன்றது குறித்த விலை. சார் குறித்த விலைன்னா என்ன சார்? அந்த பொருளில் ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கரில் என்ன விலை கொடுத்துருக்காங்களோ அதுதான் குறித்த விலை. அதில் தள்ளுபடி சதவீதம் 20% போட்டிருக்கு. இப்போ தள்ளுபடி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், விற்பனை விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 220ல் நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? 20% கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்போ நாம் அது தள்ளுபடியை கண்டுபிடிச்சிடுவோம். எவ்வளோ ரூபாய் தள்ளுபடி? 44 ரூபாய் தள்ளுபடி. 22 2ஆல் பெருக்குனா 44 ரூபாய். அப்போ 220ல் 44 போனால் மீதி 176 ரூபாய் விற்பனை விலை. ஸோ 44 என்பது தள்ளுபடி, 176 விற்பனை விலை. ஆப்ஷன் டி சரியான விடை. இரண்டாவது கேள்வி, 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை ரூபாய் 2200 எனில் அடக்க விலை என்ன? பாருங்கள், குறித்த விலை 2200 கொடுத்துருக்காங்க. அந்த 2200ல் 20% தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்படியே தள்ளுபடி பண்ணால் நமக்கு விற்ற விலையை கண்டுபிடிச்சிடலாம். விற்ற விலையில் நமக்கு 10% லாபம் இருக்குதுன்னா அடக்க விலை என்ன? ஸோ பார்க்குறதுக்கு தான் குழப்புற மாதிரி இருக்கும். கணக்கு போட ஆரம்பிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். முதல்ல 2200ல் 20% கண்டுபிடிக்கிறோம். அதாவது தள்ளுபடி எவ்வளோ அப்படின்றது. ஸோ 0 கேன்சல் ஆகிடுதா? 440 ரூபாய் தள்ளுபடி. அப்போ 2200ல் 440 கழிப்போமா? அப்போ தான் நமக்கு விற்ற விலை தெரியும். அப்படி நாம் கழிச்சோம்னா 1760 ரூபாய் வருது. ஸோ விற்ற விலை என்ன? 1760 ரூபாய். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? அடக்க விலை கண்டுபிடிக்கணுமா? இப்போ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? விற்ற விலையில் 10% லாபம் இருக்கிறது. விற்ற விலையில் 10% லாபம் இருக்குது. அதாவது அடக்க விலையை நாம் எப்பயுமே 100% வச்சுக்குவோம். இப்போ 10% லாபம் இருக்கிறதால 110% மதிப்பு 1760. அதுக்கு அடுத்தது இப்போ அடக்க விலை என்பது 100% தானே வச்சுக்குவோம். 100ன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய விலை தான் என்னன்னு கேட்குறாங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இது நேர்மாறல் கணக்குப்படி அப்படியே பை போடுங்க, இசிக்கோல்டு போடுங்க, எக்ஸை கண்டுபிடிங்க, ஆன்சர் வந்துவிடும். இப்போ பாருங்கள், 0 கேன்சல் ஆகிடுது. 11 11 மீதி 6 11 66. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 பெருக்கல் 100 1600 ரூபாய். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நமக்கு என்ன தோணும்னா 1760 போட்ட உடனே தோ இருக்குது ஆன்சர் அப்படின்னு டக்குன்னு ஓடி போய் குறிக்க தோணும். ஆனால் அது மாதிரி குறிக்காதீங்க. கேள்வியில் என்ன இருக்குதோ அதுக்கு பதில் எழுதுங்க. இது மாதிரி தான் நம்மளை குழப்புற மாதிரி கேள்விகள் எடுப்பாங்க. அடுத்த கேள்வி, தள்ளுபடி 20% தரப்படும் பொழுது பொருளின் விற்ற விலை 24. அதே பொருளுக்கு 30% தள்ளுபடி தரப்பட்டிருந்தால் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? பொருளோட குறித்த விலை என்னன்னு தெரியல. அதை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அந்த எக்ஸில் 20% தள்ளுபடி பண்ணுறாங்க. அதாவது எக்ஸ் இன்ட்டு 20/100. ஸோ இது தள்ளுபடியை நாம் குறித்த விலையிலிருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நமக்கு எவ்வளவு விற்ற விலை? 24 ரூபாய் வந்துடும்.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழித்து விட்டால் விற்ற விலை வந்துடும். இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். 1 20 20 5 20 100. ஸோ குறுக்கு பெருக்கல் முறை 5x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x பை 5 இஸ் ஈக்குவல் டு 24. 1 நாள் 4 6 நாள் 24 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 30. ஸோ பாருங்கள், நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். தோருக்கு சார் ஆன்சர் அப்படின்னு போடக்கூடாது. நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு குழப்பறது தான் வேலை. அடுத்த பாயிண்டில் அதே பொருளை இப்போ 30% தள்ளுபடி தராங்களாம். இப்போ இந்த 30 ரூபா பொருளுக்கு 30% தள்ளுபடி தந்தால் விற்பனை விலை என்ன? 30 ரூபா பொருளுக்கு 30% தள்ளுபடி தந்தால் 9 ரூபாய் தள்ளுபடி வருது. அப்போ விற்பனை விலை என்பது குறித்த விலை 30 ரூபாயிலிருந்து தள்ளுபடியை கழிக்க மீதி 21 ரூபாய் தான் விற்பனை விலை. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது என்ன சார் இது ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இது ஃபோன் நம்பர் தான். எதுக்கு அப்படின்னா எங்ககிட்ட டெட் பேப்பர் 1க்கு 5 செட்டு கொஷின் பேப்பர் இருக்குது, பேப்பர் 2க்கு 8 செட்டு கொஷின் பேப்பர் இருக்குது. அதோட சைக்காலஜி மெட்டீரியல் 1000 கேள்விகளை கொண்ட சைக்காலஜி மெட்டீரியல் வித் ஆன்சரோட இருக்குது. ஸோ பாருங்க, இந்த பேப்பர் 1க்கும் சரி பேப்பர் 2க்கும் சரி ஆன்சரோட பிடிஎஃப் இருக்குது. இது மட்டுமா சார், உங்களோட டெஸ்ட் பேட்சில் இணையணும் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னாலும் இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த ஃபோன் நம்பர் எழுதுனேன். அடுத்த கேள்வி, குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடி தராங்க. அப்படி வந்த ஒரு விலையில் இந்த புது விலையிலிருந்து மேலும் ஒரு 5% தள்ளுபடி கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் எத்தனை சதவீதம் தள்ளுபடி? ஸோ 20% தள்ளுபடி, அப்புறம் ஒரு 5% தள்ளுபடி, ரெண்டுத்தையும் சேர்த்தா 25% தள்ளுபடி அப்படின்னு குறிக்கக்கூடாது. ஸோ எப்படி சார் அப்படின்னா, நாம் அந்த பொருளோட குறித்த விலையை ரூபாய் 100 அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் 20% தள்ளுபடி பண்ணால் 100ல் 20% என்பது 20 ரூபாய். அப்போ அது 80 ரூபாய் என்று ஆகும். இப்போ இந்த 80 ரூபாயில் 5% தள்ளுபடி பண்ணுறாங்களாம். அதாவது பெருக்கல் 5/100, 4 20 80, 5 20 100, 5 5 கேன்சல் ஆகிடுது. இப்போ மேற்கொண்டு எவ்வளோ ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாங்க? 4 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 20 ரூபாய் தள்ளுபடி, இப்போ ஒரு 4 ரூபாய் தள்ளுபடி, மொத்தமாக 24% தள்ளுபடி. இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இப்போ இதே கேள்வியில் விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சராக இருக்கும்? அதை நீங்களே சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரியும். வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாடல், அதுவும் இல்லாமல் எளிமையான கணக்குகள்லேருந்து கடினமான கணக்குகள் வரை நாங்கள் வரிசைப்படுத்தி உங்களுக்காக சொல்லித்தரோம். இதை பாருங்கள், ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம். 10% தள்ளுபடி தரப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலை ரூபாய் 518 ரூபாய் 40 பைசா அப்படின்னா பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ கேள்வியில் பாருங்கள், குறித்த விலை என்னன்னு சொல்லலை, அடக்க விலை என்னன்னு சொல்லலை. இப்போ பொருளின் விலை, அதாவது பொருளின் விற்பனை விலையை மட்டுமே கொடுத்துட்டு இப்போ அடக்க விலையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல அதனுடைய அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸை நாம் என்னன்னு வச்சுக்கலாம், 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கணக்குப்படி குறித்த விலை 20% அதிகம். அதாவது குறித்த விலை 100 ரூபாய்க்கு 20% அதிகம்னா 120 ரூபாய். அதுக்கடுத்து இதில் 10% தள்ளுபடி செய்யப்படுகிறது. இந்த 120ல் 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 12 ரூபாய் தள்ளுபடி. 12 ரூபாய். இப்போ தள்ளுபடி போக விற்பனை விலை என்ன? விற்பனை விலை 120ல் 12 போனால் 108 ரூபாய்.
கவனிங்க, அடக்க விலை 10 ரூபாய் அப்படின்னா விற்பனை விலை 108 ரூபாய். சாரி, அடக்க விலை 100 ரூபாய் அப்படின்னா விற்பனை விலை 108 ரூபாய். இப்போ விற்ற விலை 108 ரூபாய் அப்படின்னா அடக்க விலை 100 ரூபாய். இப்போ கேள்வி வர பாருங்க, விற்ற விலை 518 ரூபாய் 40 பைசா அப்படின்னா எனில் அடக்க விலை என்ன? ஸோ ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணோம், இந்த 100 இங்கே இருக்குமா, இந்த 108 இந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆகுமா, இது 518 ரூபாய் 40 பைசா இல்லை, அதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். சார் எதால் சார் அடிக்க போகிறீங்க? 9ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்க போகிறேன். 1 9 9 2 9 18 இதை அடிக்கிறேன். 5 9 45 மீதி 6 7 9 63.5 வந்துடுது. 6 9 54 57.4. சார் இதை 12ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். 12 அல்லது 3ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன் பாருங்கள். 4 3 12 1 3 3 9 3 27 ஈர் 3 6. ஸோ மீண்டும் வந்து இது 4ஆம் வாய்ப்பாட்டாலே அடிக்கிறேன். 4 4 16.3 8 4 32. இப்போ 100 பெருக்கல் 4.8ன்னு இருக்குது. அதாவது 480 ரூபாய் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரை டிஎன்டிஇடி சம்மந்தமாக நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை நாம் போட்ட டிஎன்டிஇடி சம்மந்தமாக போட்ட முக்கியமான அனைத்து வீடியோக்களும் இருக்குது. இந்த வீடியோக்கள் எல்லாமே மிக மிக முக்கியமானது. நீங்கள் ப்ரிப்பரேஷனை சிறப்பாக செய்யணும்னா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வீடியோ அனைத்தையும் பார்க்கவும். அடுத்த கேள்வி, ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமான விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபமா நஷ்டமா, லாப சதவீதமா நஷ்ட சதவீதமா கண்டுபிடிங்கன்ட்டாங்க. ஒரு பொருளோட விலை இருக்குதுங்க, அந்த பொருளோட விலையில 50% ஏற்றி வச்சு குறிக்கிறாங்க. குறித்த விலை நல்லா ஏற்றி வச்சு, சரி 50% ஏற்றிட்டோமே, சரி போனால் போது ஒரு 40% தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு அடுத்து தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா? நமக்கு அப்படியே லாபம் தானே தோணும். 50% ஏற்றி 40% கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. சரி என்னதான் வருதுன்னு பார்க்கலாம். அந்த பொருளோட விலையை நாம் அடக்க விலையை 100 ரூபான்னு வச்சுக்குவோம். முதல்ல 50% அதிகமாக ஏற்றுறாங்க. 100ல் 50% என்பது 50 ரூபாய். அப்போ அந்த குறித்த விலை 150 ரூபான்னு குறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தள்ளுபடி 40% கொடுக்குறாங்க இல்லையா, குறித்த விலையின் மீதே தள்ளுபடி கணக்கிடப்படும். அதை நான் கண்டுபிடிக்கிறேன். 2 0 விட கேன்சல் ஆகிடுது. 4 5 60 ரூபாய். அப்புறம் என்ன சார் கண்டுபிடிக்கணும்? விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும். விற்பனை விலை என்பது குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிச்சிடணும். 150ல் 60 போனால் விற்பனை விலை 90 ரூபாய். கவனிங்களேன், 100 ரூபாய் பொருளை 90 ரூபாய்க்கு விற்றா நமக்கு 10% நஷ்டம்தான் ஏற்படும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. வீடியோவோட கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். இதுவரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த பாராட்டுகள். ஏன் சார் பாராட்டுறீங்க? அதாவது உங்களுடைய படிக்கிற எண்ணம், இதை தெரிஞ்சுக்கணும் என்ற எண்ணம் அந்த அளவுக்கு வலுவாக இருக்குது, அதனால் பாராட்டுறோம். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுத்து வீடியோ போடுறேன். இதுவே ஏற்கனவே வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ண டாப்பிக்கில் தான் இந்த வீடியோவே ரெடியாகி இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கடைசி கேள்வி, ஒரு விற்பனையாளர் கைகடிகாரத்தின் மீது 10% தள்ளுபடி தந்த பிறகும் 26% லாபம் அடைகிறார்.
அதன் குறித்த விலை 840 ரூபாய் அப்படின்னா வாங்கிய விலை என்ன? ஸோ 840 ரூபான்னு குறித்த விலையில் 10% முதல்ல தள்ளுபடி பண்ணுறார் அப்படின்னா விற்பனை விலை என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ பாருங்கள், 840ல் 10% தள்ளுபடி பண்ணால் ஆப்வியஸ்லி 84 ரூபாய். 84 ரூபாயை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 756 ரூபாய் இருக்கு. இது என்ன சார்? விற்பனை விலை. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 756 ரூபாய். இதில் 26% லாபம் இருக்கும். நாம் வழக்கமாக அடக்க விலையை 100ன்னு வச்சுக்குவோமா? இப்போ 26% லாபம் இருக்குதா? அப்போ 126% விலை 756. கேட்குற கேள்வி வாங்கிய விலை. வாங்கிய விலையை நம்ம எப்பயும் 100ன்னு வச்சுக்குவோம், 100% அப்படின்னு. அப்போ அதை 100ன்னு போட்டுக்குங்க. அதனுடைய விலையை தானே கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பை அப்படியே போடுங்க, நடுப்புற இசிக்கோல்ட்டு போடுங்க, கணக்கு முடிஞ்சு போயிடும் பாருங்கள். இப்போ இதையும் நம்ம எந்த வாய்ப்பாட்டால் அடிக்கணும் சார் அப்படின்னா, இது 9 வருதா, 12 18 ரெண்டும் 9ஆம் வாய்ப்பாட்டாலே அடிச்சிடலாம். 1 9 9 4 9 36. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 9 72, மீதி 3 4 9 36. இப்போ இதை 14ஆம் வாய்ப்பாட்டாலே அடிக்கலாம். 1 14 14 6 14 84. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கல் 100 இஸ் ஈக்குவல் டு 600 ரூபாய். ஓகே, அந்த பொருளோட வாங்கிய விலை 600 ரூபாய். அவர் விற்றதோ குறித்தது 240 ரூபாய், விற்றது 756 ரூபாய். கேட்குற கேள்வி வாங்கிய விலை ஆப்ஷன் ஏ 600. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.